கவர்ந்து செல்வது. இன்னொன்னு என்ன தெரியுமா? தமிழ் மரபுங்க. இதெல்லாம் எடுத்து பார்க்கும் போது தமிழ்நாட்டுக்காரங்க யாரும் மறுபடியும் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கின்றது. இன்னொன்னு என்ன தெரியுமா தோழர்களே, எதிரி நாட்டுடைய எந்த நாட்டின் மீது யுத்தம் செய்ய போகின்றானோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகளை கவர்ந்து செல்வது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகளை கவர்ந்து செல்வது. தோழர்களே, அதே போலத்தான் ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன், மக்கமா நகரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகங்களை, குறிப்பாக 200 ஒட்டகங்களை கவர்ந்து செல்கின்றான். உன் நாட்டை கைப்பற்ற போறேன், உன் நாட்டை இல்லாமலாக்க போறேன், மக்கமா நகரத்தை கைப்பற்ற போறேன். அதற்கு முன்னதாக ஒரு முன்னறிவிப்பு, 200 ஒட்டகங்களை கவர்ந்து செல்கின்றான். அந்த சமயத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் தலைவராக இருக்கார். அவங்களுக்கு செய்தி போகின்றது. ஏது நேரம் போறாங்க, எங்க போறாங்க? ஆபிரகாம் பிடித்து வச்சிருக்கக்கூடிய அந்த 200 ஒட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கே போறாங்க. போன மாத்திரத்துல நேரம் சொல்றாங்க, என்னப்பா வந்தா, எதுக்குப்பா வந்தா? நான் உங்க நகரத்தை கைப்பற்ற போறேன், இந்த மக்கமா நகரத்தை அழிக்க போறேன், இல்லாமல் ஆக்க போறேன், அதுக்காகத்தான் வந்தேன். தோழர்களே, இங்க பாரு, இந்த காபத்துல்லா, அங்க இருக்கக்கூடிய காபத்துல்லா, அது இறைவனுடைய ஆலயம். அது அவன் பார்த்துக்குவான். இந்த அருக பத்தியா வச்சிருக்க, நீ பிடிச்சி வந்து பத்தியா ஒட்டணும், இது ஏன் சொத்து, அதனால இதுக்கு உடனே இதுக்கு கேட்கக்கூடிய நீ குடு, அங்க வந்து நீ பாத்துக்க, உன்னால முடிஞ்சா எடுத்துக்கோ, அது உன் இஷ்டம், ஆண்டவனாச்சு நீயாச்சு. வேற ஒரு ஒட்டகத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. உடனே ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனுக்கு இல்லாத கொண்டாட்டம், சொல்ல முடியாத சந்தோஷம், மட்டற்ற மகிழ்ச்சி. நேரம் என்ன செய்யறான்? ஆஹா, தடுப்பதற்கு எவரையும் இல்லையடா, ஏறுடா என்று மக்கமா நகரத்தை நோக்கி அனைத்து யானை படைகளையும் திரட்டிக் கொண்டு உள்ளே நுழைகின்றான். என்ன தெரியுமா நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? அந்த படம் அப்படியே வருது பாருங்க. மேலேந்து ஒரு சின்னஞ்சிறு சிட்டுக்குருவிகளுடைய அழகுகளிலே மூக்கிலங்க சின்ன சின்ன செங்கற்கள், சின்ன குட்டி செங்கல், அந்த கல்லு, அந்த சிட்டுக்குருவிகள் அந்த கல்லை மட்டும் போட்டுட்டு போகுது. யானைப்படை, பெருங்கொண்ட யானைப்படை என்ன தெரியுமா ஆச்சு? மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போன்று ஆகிவிட்டதாக இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். மென்று தின்னப்பட்ட வைக்கோல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? ஏதோ வைக்கோலை பயன்படுத்தி துப்புறதா? கழிவுகளாக, சாணங்களாக ஆக்கப்பட்டார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அந்த வரிசையில அன்னைக்கு அபாபில்கள் வந்தவரா, இன்னைக்கு இறைவனுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக இதோ புறப்பட்டு விட்டார்கள். அபாபில் என்பதை இந்த வருடத்திலே ஒன்றிய பாஜக அரசுக்கு எச்சரிக்கின்றேன். சும்மா இல்லையா? 100 பேரை தாருங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்லி காட்டினார், 100 பேரை தாருங்கள். எப்படிப்பட்ட அந்த 100 பேரு? தன்னலம் கருதாமல் எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய 100 பேரை தாயா? இந்த இந்தியாவை புரட்டு போடுகின்றேன், இந்தியாவை மாற்றி காண்பிக்கின்றேன் சொல்லி காண்பிக்கின்றார். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, என் அருமை தோழமைகளே, 100 பேர் இல்லையா, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான இதோ எஸ்டிபி கட்சியுடைய தோழர்கள் புறப்பட்டு விட்டார்கள். எந்த தியாகத்திற்கும் தன்னலம் கருதாமல் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு இந்தியா முழுமைக்கும் லட்சக்கணக்கான மக்களை தொண்டர்கள் கொண்டிருக்கக்கூடிய தேசிய அரசியல் பேரியக்கம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா புதிய இந்தியாவை படைப்பதற்காக புறப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எழுச்சி படையலா சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய செயல் வீரர்கள் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். சும்மா இல்ல, இதோ புறப்பட்டு விட்டார்கள். சுவாமி விவேகானந்தர் கேட்டாரு, அது எங்கேயோ கேட்டாரு நினைச்சுக்காத, அது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா தயார்படுத்தி வைத்திருக்கின்றது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டரும், எஸ்டிபி கட்சியில் கூட ஒவ்வொரு தொண்டரும் யாருங்க? சுயநலத்துக்காக வேலை செய்வனா, இந்த பதவி கிடைக்காதா, அந்த பதவி கிடைக்காதா என்று அலையக்கூடியவர்களா? இல்ல,
தன்னலம் கருதாமல் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாரான கூட்டமடா சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா உருவாக்கி வச்சிருக்கிற கூட்டம். இந்த கூட்டத்துல வக்பு சொத்தை அபகரிக்க பார்க்கிறாங்களாம். வக்பு சொத்தை அபகரிக்க பார்க்கிறாங்களாம். எப்படியெல்லாம் இருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் என்ன? எப்படி காஷ்மீருடைய 370 சட்டத்தை ரத்து செய்வதற்காக காஷ்மீர்ல இடம் வாங்க முடியாது, 370 சட்டப்பிரிவு அங்க மட்டும்தான் இருக்கு என்று சொல்லி அலைந்த கூட்டம் வெறுப்பை விதைத்து காஷ்மீரை துண்டு துண்டுகள் ஆக்கி அங்க இருக்கக்கூடிய மாநில அந்தஸ்தை இறக்கிய கூட்டம். வக்பு சொத்தை அவங்க மட்டும்தான் அனுபவிக்க முடியுமா? வக்பு சொத்து என்ற பெயரில் இங்க என்ன இருக்குங்க? இருக்கிறவங்க காலி பண்றாங்க. 5 வருஷம் 10 வருஷமா இருக்கிறான், 50 வருஷமா இருக்கிறவங்க காலி பண்றாங்க. தோழர்களே என்றெல்லாம் சொல்லி காமிக்கிறாங்க. எந்த அளவுக்குனா இன்றைய பத்திரிகை இருக்கின்றது, இன்றைக்கு இருக்கக்கூடிய தினகரன் பத்திரிகையில தமிழ்நாட்டில் இந்த 3 ஆண்டுகள்ல பல வருஷமா 50 வருஷமா 60 வருஷமா 70 வருஷமா 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்து அறநிலையத்துறை கோவில் சொத்துக்களை அபகரித்திருக்கக்கூடிய மக்களிடமிருந்து இந்து அறநிலையத்துறை 3 ஆண்டுகளிலே இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகளிலே 6000 கோடி ரூபாயை 6000 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய அதாவது கோவில் சொத்துக்களை மீட்டெடுத்திருக்கின்றது. ஆனா இந்த சட்டத்தில் என்ன சொல்றான்? வக்பு சட்ட திருத்த மசோதாவில் என்ன சொல்றான்? 12 வருஷம் இருந்தா கொடுத்துடலாம், 15 வருஷம் இருந்தா கொடுத்துடலாம். ஏண்டா கோயில் சொத்துனா ஒண்ணு, வக்பு சொத்துனா ஒண்ணா, பள்ளிவாசல் சொத்துனா ஒண்ணா? எங்கெங்க இருக்கு சமநீதி? எங்க போயிருச்சு அரசமைப்பு சட்டம் கொடுக்கக்கூடிய சம உரிமை? தோழர்களே, இந்த அரசமைப்பு சட்டத்தை உடை தெரிவதற்காக புறப்பட்டு இருக்கின்றார்கள் ஒன்றிய பாஜக, ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு. விட்டுலாமா? முடியாதுடா. உன்னை பிடிக்கணும்னா இனிமே ஒருத்தன் பிறந்து வர வேண்டிய தேவையில்லை. பிறந்துட்டாண்டா. ஜூன் மாதம் 21, 2009 சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை பாசிச சங்க பரிவார கூட்டங்களை பிடிச்சு நிறுத்துவதற்கு பிறந்துட்டாண்டா. அவர்களுடைய தொண்டர்களும் தோழர்களும் தலைவர்களும் தான் உட்கார்ந்து இருக்கும் மேடையில். இனிமேல ஒருத்தன் பிறந்து வர வேண்டிய அவசியம் இல்லையா? பிறந்துட்டோம். 15 வருஷம் வேணா இருக்கலாம், 16 வருஷம் வேணா இருக்கலாம். ஆனால் இந்த களத்துல களம் கண்டு எங்களுடைய இறுதி எல்லை வரை புடிச்சு நிறுத்துவதற்கு, பாசி சங்க பரிவார கூட்டங்களை புடிச்சு நிறுத்துவதற்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா தயாராகிவிட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, இறைவனுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக ரொம்ப ஆசையா, ரொம்ப பாசமா, எந்த அளவுக்குனா வக்பு சொத்துக்களுடைய மதிப்பை போடுகின்றார்கள். 1.5 லட்சம் கோடி இருக்குமாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய பிச்சை எடுக்கிறாங்க, வருமானத்துக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் முஸ்லிம் சமூகத்தின் மீது எண்ணற்ற இருக்கக்கூடிய, நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு தீவிரவாதி பட்டம், பயங்கரவாதி பட்டம், பொய்யான வழக்கு, சிறையில் அடைக்கிறது, சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுறது. எந்த அளவுக்குனா இந்த சமூகத்தை பார்த்து, முஸ்லிம் சமூகத்தை ஆய்வு செய்வதற்காக நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்கள் சொல்லி காமிக்கிறாரு. இந்த இந்திய தேசத்துல மலைவாழ் மக்களை விட, காட்டுவாசிகளை விட மிக கீழான நிலையிலே ஒரு மக்கள் இருக்கின்றார்கள் என்றால், அவர் முஸ்லீம் சமூகம் என்று சொல்லி காண்பிக்கின்றார். ஆனால் அதே ராஜேந்திர சச்சார் அவர்கள் இன்னொரு செய்தி சொல்லி காண்பிக்கின்றார். தோழர்களே, இந்த வக்பு சொத்தின் மூலமாக, இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய வக்பு சொத்தின் மூலமாக மொத்த சொத்துக்களை மிக சரியான முறையில் நிர்வகித்தீர்களே, ஆனால் இந்திய தேசத்தில் ஒரு முஸ்லீம் கூட ஏழை முஸ்லீம்களாக இருக்க முடியாது. ஒரு முஸ்லீம் கூட ஏழை முஸ்லீம்களாக இருக்க முடியாது. தோழர்களே, அப்படி இருக்கக்கூடிய சொத்தை ஒழுங்கா நிர்வகிக்க தெரியாம இங்க இருக்கக்கூடிய கூமுட்டைகள் எல்லாம் சண்டையிட்டுக் கொண்டு அதில் பங்கு போட்டு இருக்கிற சொத்தையும் அழிக்க பார்க்கிறான்.
இவன் அழிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அழிக்கிறது பத்தாது, நான் இதை அபகரிக்கணும் என்று திருடுவதற்கு ஒரு கூட்டம் தயாராகி கொண்டிருக்கின்றது. ஒன்றை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி. எவ்வளவு கொடுமையான சட்டம்! இந்த சட்டத்துல, இந்த விளக்க பொதுக்கூட்டத்தில் இன்னும் ஒரு செய்தியை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். வெறும் வக்பு உரிமை மீட்பு மாநாடு என்று சொல்லக்கூடியது, மாபெரும் வக்பு உரிமை மீட்பு மாநாட்டை நடத்துவது, 2 கோரிக்கைகளை எஸ்டிபி கட்சி முன்வைத்திருக்கின்றது. ஒன்னு என்ன தெரியுமா? 2024 கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய வக்பு சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய். இன்னொன்னு 1991 வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டத்திற்கு உறுதிப்படுத்தி அதில் எந்த விதமான சலனங்களையும் உருவாக்காது. 2க்கும் என்ன இருக்குங்க? ஒத்து இருக்கின்றது. 2க்கும் ஒரு விதமான சம்பந்தம் இருக்கின்றது. அதிலேயே ஒரு சில செய்தியை நினைவுபடுத்துகின்றேன். 1991 வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டம் என்பதை நிறைவேற்றினார்கள். ஏன் தெரியுமா? எப்படிப்பட்ட காலகட்டம் தெரியுமா? மிகப்பெரிய கொந்தளிப்பான காலகட்டம். ஆஹா, என்ன செய்யறது? இருக்கிற கோயிலை காப்பாற்றுறது எப்படி பள்ளிவாசலை காப்பாற்றுறது, இருக்கிற சர்ச்சை எப்படி காப்பாற்றுறது? பாபர் பள்ளி போல் இனிமே ஒரு பிரச்சனை வந்தால் எப்படியா காப்பாற்ற முடியும்? அதனால ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வா என்ற அடிப்படையில் 1947 ஆகஸ்ட் 15க்கு முன்னால், பின்னணி கிடையாது, ஆகஸ்ட் 15க்கு முன்னால் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களும், இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களும், இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா சர்ச்சுகளும், எல்லா குருத்துவாராக்களும், எல்லா விகார்களும் அதே நிலையிலே பாதுகாக்கப்படும். 1991 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்துடைய விதிக்க அதே நிலையிலே பாதுகாக்கப்படும். என்ன செய்யறான்? விதிவிலக்காக பாபர் பள்ளியை தவிர. ஏன்னா அது வழக்கு கோர்ட்ல இருந்துகிட்டு இருக்கு, கோர்ட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது, நீதிமன்றம் சென்று விட்டது. உச்சபட்சத்தில் இருக்க இந்திய தேசம் கொதிநிலை இருக்க என்ன செய்யறது தெரியலையே. 1946 பாபர் பள்ளியில வக்பு பள்ளிவாசல் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். அந்த பள்ளிவாசலுக்கு உள்ளாக சிலைகளை வைத்துவிட்டு தில்லாலங்கடி வேலை செய்தார்களே, அன்னைக்கு சொல்லி காமிக்கிறாரு. அன்னைக்கு சொல்றாரு, ஆகா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் உடனடியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கோவிந்த் வல்லப பந்த் ஐயா எடுத்து போட்டுருங்க வெளியே, இந்திய தேசம் என்னமோ ஆயிரும், மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கிறோம். இது எந்த விளைவை உண்டாக்குறேன்னு தெரியல, ஆனா என்னுடைய கணிப்பு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கிறோம் என்று அன்னைக்கே சொல்லி காமிக்கிறார். அன்னைக்கெல்லாம் விட்டுவிட்டு கடைசியில் அது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கி இருக்கின்றது. இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து, இனியும் ஆபத்து தான். முடிஞ்சிருச்சு நினைக்காத. நீதி நிலைபெற வரையில நிச்சயமாக அது அந்த கனல் அணையாது. அப்படிப்பட்ட ஒரு கொதி நிலையில் இருக்கக்கூடிய சமயத்தில் 1991 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சிறப்பு சட்டத்தை அமல்படுத்தினார்களே. நிலையில என்னங்க இருக்கு? 2021 வாரணாசி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கின்றார்கள். 5 பெண்கள் வழக்கு தொடுக்கின்றார். டெல்லியை சேர்ந்திருக்கக்கூடிய 5 பெண்கள். என்ன தெரியுமா வழக்கு? வாரணாசியில் இருக்கக்கூடிய சிங்கார கௌரியம்மனை வழிபடுவதற்காக. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், வழக்கு எப்படி தொடுக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிங்கார கௌரியம்மனை வழிபடுவதற்காக. எங்க இருக்காங்க சிங்கார கௌரியம்மனே? வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் தான் வழிபட்டு வருகின்றோம். வாரம் நாங்கள் கும்பிடணும். அதுக்காக என்ன செய்யுங்கன்னா எங்களுக்கு அனுமதி தாருங்கள். எங்க இருக்கு அந்த கோயில்? சிங்கார கௌரியம்மன் கோயில் எங்க இருக்கு? தோழர்களே, கண்ணியமாக தோழர்களை நன்றாக சிந்தித்து பாருங்கள். காம்பவுண்ட் வாளுடைய மேல எதுக்குங்க? ஞானோபி பள்ளிவாசலுடைய காம்பவுண்ட் வாளுடைய மேற்பகுதியில என்ன இருக்கு? சிங்கார கௌரியம்மன் இருக்கின்றது. அதை நாங்கள் தினம் வாரம் வழிபடணும், அதுக்காக அனுமதி தாருங்கள் என்று வாரணாசி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கின்றார்கள். 5 பெண்கள் டெல்லியை சேர்ந்தவர்கள். வாரணாசி நீதிமன்றம் என்ன சொல்லி தெரியுமா? என்னங்க செஞ்சிருக்கணும்? 1991 சிறப்பு சட்டம் இருக்கின்றது, வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டம் இருக்கின்றது என்று மனுக்கள் தூக்கி எறியப்பட்டிருக்க வேண்டும். என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஆய்வு நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தார்கள்.
இங்க இருந்து போறான் தொல்லியல் ஆய்வுத்துறை, அங்க இருக்கக்கூடிய வக்கீல, அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜு, அவங்க போட்டிருக்கக்கூடிய குழுக்கள் உள்ள போறான். எங்க போகணும்? சிங்கார கௌரியம்மனுக்கு சிலை எங்க இருக்கு, கோயில் எங்க இருக்கு, வழித்தடம் எப்படி எங்க இருக்குன்னு போகணும். ஏன் எடுத்துட்டு போற வீடியோவை எங்க நிப்பாட்டுறான் தெரியுமா? ஒது செய்யக்கூடிய, ஒது காணா என்று சொல்லக்கூடிய, நாம் எல்லாம் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு முன்பதாக ஒது செய்துவிட்டு பள்ளிவாசலை நாம் அல்லாஹ்வை தொழுவோமே, அந்த ஒது செய்யக்கூடிய இடத்துல நீரூற்று இருக்கின்றது. அந்த நீரூற்றை அழகுபடுத்தி இருக்கின்றார்கள். தண்ணி அந்த நீரிலிருந்து அந்த நீரூற்றிலிருந்து அந்த ஒது செய்யக்கூடிய அந்த ஒது காலாவை நிரப்புவதற்காக தண்ணி வர மாதிரி ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க. அத இங்க போன மாத்திரத்துல பாக்குறோம், வீடியோ எடுக்கிறாங்க. ஆகா, எங்க சிவலிங்கம் கிடைச்சிட்டாரு. என்னடா அது? அந்த பள்ளிவாசல் எப்ப கட்டப்பட்டது? ஞானவாபி பள்ளிவாசல் 250-300 ஆண்டுகளுக்கு முன்பாக. எங்கயா இருக்கு? என்னையா அது? எவ்வளவு பெரிய பிராடு, எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். சிறப்பு சட்டம் இருக்கும் பொழுது இப்படி எல்லாம் உள்ளுக்கு நுழைகிறார். இன்னொரு சட்டத்தையும், இன்னொரு சம்பவத்தையும் நினைவுபடுத்துகின்றேன். தோழர்களே, 2024 நவம்பர் 19ஆம் தேதி சம்பால் மாவட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கின்றான். விஷ்ணு என்று சொல்லக்கூடிய நபர் மனு தாக்கல் செய்கின்றான். அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? எத்தனை தேதி சொன்ன? நவம்பர் 19. அன்றைய தினமே மனு ஏற்கப்படுகின்றது. மனுவை ஏத்துக்கிட்டு அன்னைக்கு விசாரணை நடத்தி அன்றைய தினமே, இப்பதான் நான் சொல்ல வரக்கூடிய வக்பு சட்ட திருத்த மசோதா எவ்வளவு ஆபத்தானது, எதை நோக்கி இவர்கள் தள்ளிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கான சான்றை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு சிவில் டிஸ்பியூட்ல, ஒரு சிவில் பிரச்சனையில நீதிமன்றம் எப்படி தெரியுமா அணுக வேண்டும்? ஒரு வழக்கு மாவட்ட நீதிமன்றத்திற்கோ உயர் நீதிமன்றத்திற்கோ செல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரை, உங்களுடைய கருத்து என்ன என்று அறிக்கை தாக்கல் செய்வதற்கு ஆர்டர் தான் போடணுமே தவிர ஆய்வு செய்வதற்கு ஆர்டர் போடக்கூடாது. ஆனால் சம்பால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி என்ன செய்தார் தெரியுமா? உடனடியாக ஆய்வு செய்வதற்கும் நவம்பர் 19ஆம் தேதி மனு தாக்கல் செய்யப்படுகின்றது. நவம்பர் 19ஆம் தேதி மனு ஏற்கப்படுகின்றது. நவம்பர் 19ஆம் தேதி அந்த பள்ளிவாசலில், சம்பாலில் இருக்கக்கூடிய சாகே ஜமா பள்ளிவாசல்ல ஆய்வு செய்வதற்கும் அனுமதி கொடுக்கின்றார். தோழர்களே, என்னடா இது? இப்படி ஒரு சம்பவமே எங்கேயுமே நடக்காத. இன்னொரு சம்பவம் நடந்தது. என்ன தெரியுமா? ஆர்டர் கொடுத்த மாத்திரத்தில் அதே நவம்பர் 19ஆம் தேதி தொல்லியல் ஆய்வுத்துறை இந்த ஆர்டரை வாங்கிக் கொண்டு அன்றைய தினமே சம்பாலில் இருக்கக்கூடிய சாகே ஜமா மஸ்ஜிதுக்கு ஆய்வு செய்கின்றார்கள். எங்கே நடக்கும்? எப்படியா நடக்கும்? கோர்ட்டுல வாசப்படியில கட்டி வச்சிருக்க தொல்லியல் ஆய்வுத்துறை அலுவலகத்தை கேட்கறதுக்கு நாதி இல்லைங்க. இந்த சமூகத்துக்கு நாதி இல்லைங்க. அந்த கட்சி இந்த கட்சி காப்பாத்துமே கேட்போன்னு பார்த்தா கேட்க நாதி இல்லைங்க. தோழர்களே, நவம்பர் 19ஆம் தேதியே ஆய்வையும் செய்கின்றார்கள். இரண்டாவது ஆய்வை அதே சாகே ஜமா மஸ்ஜித், சம்பாலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாகே ஜமா மஸ்ஜித் மீது நவம்பர் 24ஆம் தேதி 2024 நவம்பர் 24ஆம் தேதி மறுபடியும் ஆய்வு செய்கின்றார். ஆகா, அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடக்கின்றார்களே, அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக தீர்ப்பு சொல்லி இருக்கின்றார்களே, ஆர்டர் போட்டு இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் ஜனநாயக வழியில அறவழி போராட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஜமா மஸ்ஜிதின் மீது கூடினார்கள். என்னங்க நடந்துச்சு? குருவியை சுடுறது மாதிரி துப்பாக்கி, குருவியை சுட்டா கூட கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனால் 6 நபர்களை படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். நினைச்சுக்கிட்டாங்க RSS சங்க பரிவார கூட்டங்களும் நம்மகிட்ட ஆயுதம் இருக்கு, சுட்டு கொள்ளலாம், கேட்க நாதிகளை நினைச்சுக்கிட்டாங்க. ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன், RSS சங்க பரிவார கூட்டங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். நவம்பர் 24 2024 சாகே ஜமா மஸ்ஜிதில
எங்களுடைய 6 தோழர்கள் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டார்களே, சாட்சியாளர்கள் ஆனார்களே, ஷஹீதாக்கப்பட்டார்களே. ஒரு உண்மையை சொல்ல விரும்புகின்றேன். எப்பொழுது எங்களுடைய ரத்தம் கீழே சிந்துகின்றதோ, எப்பொழுது எங்களுடைய உடல்கள் உயிர்கள் கீழே கிடத்தப்படுகின்றதோ, வெற்றிக்கான துவக்கம் துவங்கிவிட்டதா? ஜமா மஸ்ஜித் மட்டுமல்ல, சம்பால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜமா மஸ்ஜித் மட்டுமல்ல, ஞானவாபியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலாக இருக்கட்டும், வாரணாசி இருக்கக்கூடிய ஞானவாபி பள்ளிவாசலாக இருக்கட்டும், மதுராவில் இருக்கக்கூடிய ஈதுகா பள்ளிவாசலாக இருக்கட்டும், ஒரு படி மேல போய் பாபர் பள்ளிவாசலுக்கான நீதியும் பிறந்து விட்டது, அதற்கான களமும் துவங்கிவிட்டது. சம்பால் மாவட்டத்திலே எங்களுடைய சகோதரர்கள் 6 பேர் ஷஹீதாக்கப்பட்டதுடைய துவக்கம். நினைச்சுக்கிட்டீங்களா? ஏதோ 6 பேர் செத்து போட்டோம், கொண்டு போட்டோம், இன்னும் 50-100 பேரை கைது செஞ்சுட்டோம். எங்களுடைய உயிர்கள் இந்த மண்ணில் நாங்க விழ எங்களுக்கான வெற்றி நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது. இன்னொரு செய்தியை நினைவுபடுத்துகின்றேன். எங்களுடைய வெற்றி நெருங்கக்கூடிய அதே காலகட்டத்தில் இந்திய தேசத்திலிருந்து RSS சங்க பரிவார கூட்டங்களுடைய சித்தாந்தங்கள் வேறாலும் பிடிக்கப்படக்கூடிய நாள் துவங்கிவிட்டது என்பதை நினைவுபடுத்துகின்றேன். 2 விஷயத்தை ஒரே நாள் என்னுடைய தோழர்கள் தங்களுடைய ஷஹீதுகளின் மூலமாக, தங்களுடைய சான்று பகுதியின் மூலமாக நிரூபித்து இருக்கின்றார்கள். சும்மா கிடையாது. ஆகா, இப்படி ஒரு கொடுமையான சட்டம் வருகின்றது. என்ன செய்ய போறோம்? எல்லா கட்சிகளும் வேடிக்கை பார்த்தது. நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆஹா இங்க அப்படி இருக்காத, தமிழ்நாடு அப்படி இருக்காத, காலமாக இந்த சமூகத்துடைய பாதுகாவலர்கள் முஸ்லிம் சமூகத்துடைய பாதுகாவலர் என்று பெருமை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. அதனால நீங்க பயப்பட வேணாம், நாங்க இருக்கோம் என்று சொல்லுவார்களே என்றெல்லாம் நம்ம நினைச்சோம்னா நம்மளோட முட்டாப்ப யாரும் கிடையாது. ரொம்பலாம் சொல்லலைங்க. இந்த ஊர் ஒரு உதாரணம், இந்த மாவட்டம் ஒரு உதாரணம், திருவாரூர் சட்டமன்ற தொகுதி ஒரு உதாரணம். அடிமைகளாக வைத்திருப்பதற்கு மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் முஸ்லிம் சமூகத்தை அடிமையாக வைத்திருப்பதற்கு மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் எத்தரிக்கின்றது. ஏதோ மேடை கிடைச்சிருச்சு, வீரியமா பேசிட்டு போறாரு, என்ன பண்றது, பேசட்டுமே அப்படின்னு நினைச்சீங்களா? இல்லங்க. 2011 இந்த தொகுதி திருவாரூர் சட்டமன்ற தொகுதி தனி தொகுதியில் இருந்து பொது தொகுதியாக மாற்றப்பட்டது. 2011 பொது தொகுதியாக மாற்றப்பட்ட மாத்திரத்தில் ஓடி வர்றாரு கலைஞர் அவர்கள். ஆஹா, நான் பிறந்த மண்ணு கனவு கண்டு கொண்டிருந்தேன், இந்த தொகுதி பொது தொகுதி ஆக்கப்பட்டு விட்டது, நான் இதுல நிக்கிறதுல பெருமிதம் கொள்கின்றேன். ஓடி வந்தார், நின்னாரு, ஜெயிச்சாரு. ஐயா ஏயா பண்ணுனீங்க கேட்கிறாங்க பத்திரிகையாளர்கள். ஆமா, இது நாளைக்கு தனி தொகுதியா இருந்துச்சு, நான் நிக்க முடியாது, இப்ப இது பொது தொகுதியா மாறிச்சு, அதான் நிக்கிறேன். தோழர்களே, திருவாரூர் சட்டமன்ற தொகுதி தனி தொகுதியிலிருந்து பொது தொகுதியாக மாற்றப்பட்ட பிறகு ஓடி வந்து நின்றீர்களே ஏயா? 2022 கூத்தாநல்லூர் நகர்மன்றம், கூத்தாநல்லூர் நகராட்சி தனி தொகுதியில் இருந்து தனியாக இருக்கக்கூடிய, அதாவது தலித் சமூகத்தை சேர்ந்து இருக்கக்கூடிய மக்கள் நகர்மன்ற தலைவருடைய பொறுப்பில் இருந்து பொது தொகுதியாக, பெண்களுக்கான பகுதியாக, நகர்மன்றத்துடைய பகுதியாக மாற்றினீர்களே. எலெக்ஷன் நடந்துச்சுங்க, எல்லாருமே ஜெயிச்சாங்க. என்னங்க நடந்துச்சு? நகர்மன்றத்திற்கு, திருவாரூரில் இருக்கக்கூடிய கூத்தாநல்லூர் நகர்மன்றத்திற்கு தலித் சமூகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய நகர்மன்ற தலைவியை நீங்கள் நியமிக்கின்றீர்களே, பரிந்துரைக்கின்றீர்களே, எந்த நியாயம்? உண்மையாலேங்க ஏயா? கலைஞர் அவர்களுக்கு மட்டும் பொது தொகுதியாக மாறிய பிறகு ஓடி வந்து நிக்க முடியுதுன்னா, ஏதோ ஒரு சில பகுதிகள் தான் எங்க ஆளுக்கு வந்து நிக்க முடியும். கூத்தாநல்லூர், முத்துப்பேட்டை, பக்கத்தில் கூடிய அதிராம்பட்டினம், கீழக்கரை, மேட்டுப்பாளையம், இப்படி ஏதோ எண்ணக்கூடிய சில நகராட்சி தானே இருக்கு, எண்ணக்கூடிய சில பேர் அதுலயும் பெரிய பித்தலாட்டம் அப்படி சொல்றேன்.
அதுல கூட எங்களுக்கு தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்பதல்ல, அவர்களுக்கெல்லாம் தனித்தனியாக ரிசர்வேஷன் அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கின்றது அரசியலிலே. எங்கேயாவது ஒரு சில இடத்துல நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி மேயர் யாருங்க? தலித் சமூகத்தை சேர்ந்தவர் தானே. ஐயோ ஏயா கொடுத்தேன்னு கேட்கிறோமா? நாங்க வரக்கூடிய இடத்திலேயாவது எங்களுக்கு இடம் கொடுக்கல, நாங்க இடம் கொடுக்கல, ஏன் இடம் கொடுக்க மறுக்கிறீங்க? தோழர்களே, காலத்துக்கும் இவர்கள் முஸ்லிம் சமூகம் திமுகவுடைய அடிமையாக, திமுகவுடைய காலடியிலே கிடக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் எண்ணிக்கொண்டிருக்கின்றது. முடியாதியா? விடமாட்டையா? இந்த சமூகத்தை தலைநிமிர வைத்து அரசியல் அதிகாரத்தில் அலங்கரிக்கக்கூடிய வேலையை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா நிச்சயமாக செயல்படுத்தும் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். நிக்க மாட்டாங்க, இனிமே நிக்கவும் விட மாட்டோம். எவன் காலையும் பிடிக்க மாட்டேயா. இது தனிச்சு நின்று எஸ்டிபி கட்சியுடைய கூத்தாநல்லூர் நகர்மன்றம் எங்களுடைய மாவட்ட தலைவர், திருவாரூர் மாவட்ட துணை தலைவர் சத்யாஜி அவர்கள் சொல்லி காட்டினார்களே, திருவாரூருடைய கூத்தாநல்லூர் நகர்மன்றத்தை வருகின்ற 2026 எங்களுடைய நகர்மன்ற தலைவியாக, எஸ்டிபி கட்சியுடைய நகர்மன்ற தலைவியாக அலங்கரிப்போம் என்று சொல்லி காட்டினார்களே, புறப்பட்டு விட்டதா? இதோ இருக்கின்றார்கள் எஸ்டிபி கட்சியுடைய செயல் வீரர்களும் தொண்டர்களும் தன்னலம் கருதாமல் எந்த தியாகத்தையும் செயல்படுத்தக்கூடிய இதோ புறப்பட்டு விட்டார்கள். 2026 எழுதி வச்சுக்கோ. இந்த பஷீராமா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அதை மாத்திரத்துக்கு இருக்கக்கூடிய நகர்மன்ற தலைவிக்கு 2022 தலித்திய சமூகத்திற்கு மாத்திரம் போது பஷீராமா தான் நிறைய காசு கொடுத்து செலவு பண்ணாங்களாம். ரொம்ப அலோலப்பட்டாங்க, அலக்கழிக்கப்பட்டாங்க. அப்புறமா இங்க திருத்துறாங்க. ஏன் இந்த செல்லுமுள்ளு முஸ்லீம்களுக்கும் தலித்துகளுக்கும் சண்டையில் சொல்ற அவ்வளவு அவங்களுக்கு மதிக்கட்டு விட்டது. சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு பெரிய சதிகார கூட்டம் உங்களுக்கு தெரியாது. கலைஞர் அவர்கள் பொது தொகுதியாக மாறும் பொழுது நிக்க முடியுதுன்னா, கூத்தாநல்லூரில் யார் நகர்மன்ற தலைவியாக வர வேண்டும், வர முடியும், வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று திராவிட முன்னேற்ற கழகம் தெரியாதா? தோழர்களே, சதிகார கூட்டத்துடைய சதி செயல்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா பிறந்துட்டோம். எது பிறந்துருச்சு? சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா பிறந்து விட்டது. அத்தனை அடிமை சங்கிலிகளையும் உடை தெரிவதற்கு எஸ்டிபி கட்சி பிறந்து விட்டது. இன்னொரு செய்தியை நினைவுபடுத்துறேன். எப்படியெல்லாம் தெல்லும் இவங்கிட்ட போய் கேட்கணுமா, கேட்க கூடாதா, கேட்டா கிடைக்குமா கிடைக்காதா, எல்லாத்தையும் புட்டு வச்சிடுறேன். தோழர்களே, அதிராம்பட்டினத்துல துணை தலைவருக்கான, நகர்மன்றத்துடைய துணை தலைவருக்கான பொறுப்பு அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவருக்கு கொடுக்கப்படுகின்றது. அவர் ஒரு முஸ்லீம், ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். ஆனா என்ன செய்யறாங்க? அங்க இருக்கக்கூடிய துணை தலைவராக இருக்கக்கூடிய, நகரத்துடைய செயலராக இருக்கக்கூடிய குணசேகர் என்று சொல்லக்கூடியவர், நான் தான் துணை தலைவர் ஆட்சியில் உட்கார்ந்துகிட்டார், பதவியில் உட்கார்ந்துகிட்டார், நகராட்சியுடைய நகர்மன்றத்துடைய துணை தலைவராக உட்கார்ந்துகிட்டார். ஒண்ணுமே செய்யல. திமுக ஒண்ணுமே செய்யல. பல்வேறு இடங்கள்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்தப்பூண்டியில நகர்மன்ற துணைத் தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் ஏற்கும் பொழுது உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும் என்று திட்டம் போட்டவர், தீர்மானம் எடுத்தவர். அதிராமணத்தில் எடுக்கல. இன்னொரு செய்தி நினைவுபடுத்த, தேனி மாவட்டத்தில் பெரிய குளத்தில் துணைத் தலைவராக எப்படி அதிராமண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் துணைத் தலைவர் பதவியை கைப்பற்றினாரோ, அதே போல பெரிய குளத்திலும் திமுகவை சேர்ந்தவரை தில்லு முள்ளு பண்ணி என்ன செய்யறாருங்க? அந்த பதவியில நகர்மன்ற துணைத் தலைவருடைய பதவிக்கு ஏற்கிறாரு. உடனே இவங்களுடைய தில்லு முள்ளு வேலையை செஞ்சு அவருடைய பதவியை ராஜினாமா செய்கின்றார்கள். ஏன் செய்ய வேண்டியதான அதிராமண்டலத்தில் அவருடைய துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியதான? கண்ணியத்திற்குரியவர்களை கேட்பாரற்ற சமூகமடா என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். தட்டி எழுப்புவதற்கு, இந்த சமூகத்தை தட்டி எழுப்புவதற்கு, அரசியல் அதிகாரத்தை அலங்கரிப்பதற்கு பிறந்து விட்டதா சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. தோழர்களை, இன்னொரு செய்தி நினைவுபடுத்துகின்றனர். எவ்வளவு பெரிய களவாணி கூட்டம், நினைத்து பார்க்க முடியவில்லை. அரசியலை நாம் படிக்கும் பொழுது இத்தனை ஆண்டுகளாடா
இத்தனை ஆண்டுகள் அந்த சமூகத்தை அடிமைப்படுத்தினீர்கள். 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியிலே அலங்கரித்திருக்கின்றீர்களே. உங்களுடைய ஆட்சியை அலங்கரிப்பதற்கு தங்களுடைய பொருளாதாரம், தங்களுடைய உடல் உழைப்பு, தங்களுடைய அனைத்தையும் செலவழித்திருக்கக்கூடிய சமூகத்திற்கு செய்யக்கூடிய துரோகம் அல்லவா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? கூத்தாநல்லூர் நகர்மன்ற தலைவரை பெண்ணாக அமைத்திருக்கின்றார்கள். மதுக்கூருடைய பேரூராட்சி தலைவருக்கு பெண்ணாக பெண்களாக அமைத்திருக்கின்றார்கள். முத்துப்பேட்டையுடைய பேரூராட்சியுடைய தலைவிக்கு பெண்களை நியமித்திருக்கின்றார்கள். எங்கே எல்லாம் முஸ்லீம்கள் வர முடியுமோ அதே போல அதிராமல்லத்துடைய நகர்மன்ற தலைவியாக பெண்களை நியமித்திருக்கின்றார்கள். பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. கீழக்கரையிலே பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் உனக்கு இந்த சில்லறத்தனம்? ஏன் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஆண்கள் அந்த பதவிகளை அலங்கரிக்க கூடாதா? பொம்பளை வந்தாங்கன்னா பொம்மை மாதிரி வச்சுக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இனி வரக்கூடிய காலத்துல அதுக்கும் வழி இல்ல. ஏன்னா விமன் இந்தியா மூவ்மெண்ட் பிறந்து விட்டது. இங்கே அரசியல் செய்வதற்கு, அரசியல் நடத்துவதற்கு நாங்களும் பிறந்து விட்டோம். அரசியலை ஆட்டி படைப்பதற்கு, அரசியல் அதிகாரத்தை அலங்கரிப்பதற்கு விமன் இந்தியா மூவ்மெண்ட் பிறந்து விட்டது என்று இங்கே சான்று பறந்து கொண்டிருக்கின்றார் பாயிசா சபிகா அவர்கள். ஐப்பே இல்லையா? வழியே இல்லையா? தோழர்களை தட்டி எழுப்புறது, அடிமைப்படுத்த விடமாட்டோம், அடிமையாக்கவும் விடமாட்டோம், அடிமை ஆகவும் மாட்டோம் என்பதை இந்த தருணத்தில் நினைவுபடுத்துகின்றேன். சரி, இருந்தாலும் ஏதோ ஒரு உள்ளத்துல ஒரு 50 வருஷமா அந்த ரத்தத்திலேயே ஓடி திளைச்ச மக்கா அப்படியெல்லாம் என்னதான் இருந்தாலும் எங்களை காப்பாற்றிடுவாங்க, எங்களுக்காக தீர்மானம் போட்டுருவாங்க என்றெல்லாம் நாம நினைச்சுக்கிட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி இருந்தோமேயானால் திமுக செய்திருக்கக்கூடிய செயலை டங்ஷன் என்ற கனிம வள சுரங்கத்தை கைப்பற்றுவதற்காக ஏலமிட்டார்கள் 3 மாதத்துக்கு முன்னால். என்ன நடந்துச்சு? 3 மாதங்களை அரிக்காப்பட்டத்தை சேர்ந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொதித்தெழுந்தார்கள், போராடுறாங்க. 5000 பேர் மீது வழக்கு. நான் கேட்கிறேன், அவன் மண்ணை காப்பாற்றுறதுக்கு, அவன் இடத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த தேசத்துக்கு தமிழகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு போய் எந்த முகத்தை வச்சுக்கிட்டியா கொண்டாடுறியோ? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அந்த விழா கோலத்தை பாராட்டு விழா கொண்டாடுறியோ? வெக்கப்பட வேணாம். ஏன்னா அக்னிவீர் என்ற சட்டத்தை அமல்படுத்தும் பொழுது உத்தரப்பிரதேசம், பீகாரும் மிகப்பெரிய அளவில் கொந்தளித்தது. அங்க இருக்கக்கூடிய பொது சொத்துக்கள் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டது. வழக்கே இல்ல. ஜனநாயக வழியிலே டங்ஷனுடைய கனிமவள சுரங்கத்திற்கு எதிராக போராடிய மக்கள் மீது 5000 மேல வழக்கு போட்டிருக்கீங்கள. இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? என்னங்க தெரியுது? இவங்கெல்லாம் வழி இல்ல. காலாகாலத்திற்கும் நாம் எப்படி டங்ஷனுக்கு எதிராக மக்கள் இறங்கி போராடினார்களோ, எப்படி ஜல்லிக்கட்டிலே மக்கள் எல்லாம் இறங்கி போராடினார்களோ, அதே போல வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக வக்பு உரிமை மீட்பு மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற வருகின்ற பிப்ரவரி 2ஆம் தேதி நடத்த இருக்கின்ற தஞ்சாவூர் மாநகரத்திலே, தஞ்சை மாநகரத்திலே, திலகர் திடலிலே நாம் எல்லாம் ஒன்று கூடி வலுவான போராட்டத்திற்கான துவக்கத்தை நாம் தஞ்சை திடலிலே துவங்கி வைப்போம். அது வக்பு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு பின்வாங்கி பிடரியில் அடிப்பதற்கு, பின்னங்கால் பிடரில் அடிக்கக்கூடிய நிகழ்வாக அந்த போராட்டம் அமையட்டும். அந்த போராட்டத்திற்கு வாருங்கள் என்று பிப்ரவரி 2ஆம் தேதி திடலிலே சங்கமிப்போம். ஒரு புரட்சிக்காக, ஒரு போராட்டத்திற்காக, ஒரு மக்கள் எழுச்சிக்காக சங்கமிப்போம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. எழுச்சி உரையாற்றிய